पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சுக்கிர ஆதித்ய ராஜயோகம் என்பது சூரியனும் சுக்கிரனும் இணையும் போது உருவாகும் ஒரு யோகம்தான். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியன் ஆளும் கிரகமாகவும் சுக்கிரன் செல்வத்தின் கிரகமாகவும் கருதப்படுது. உதாரணமாக சூரியன் மற்றும் சுக்கிரனின் இருவரும் ஒருவருக்கொருவர் நட்பு கிரகமாக இருக்கும்போது இந்த யோகத்தின் பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த இரண்டு கிரகங்களும் ஒருவருக்கொருவர் பகை கிரகமாக இருந்தால் அதன் பலன்கள் குறைவாக இருக்கலாம். உதாரணமாக சூரியன் மற்றும் சுக்கிரனின் இருவரும் ஒரே ராசியில் இணையும் போது அந்த ராசியில் உள்ளவங்களுக்கு திடீர் பணவரவு, தொழிலில் முன்னேற்றம் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்றவை ஏற்படலாம். சிம்மராசி அன்பர்களே, அடுத்தது மகம். வாழ்வில் நெருக்கடி வந்தாலும் எல்லாவற்றையும் சமாளிக்கும் உங்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம். ஜென்ம ராசிகளில் கேதுவும் செவ்வாயும் சஞ்சரிக்கிறதுனால மனசில் குழப்பம் அதிகரிக்கா. குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்படும். ஏதோ ஒன்றை இழந்தது போல் மனம் தவிக்கும். வியாபாரம் தொழிலில் எதிர்பார்ப்பு இழுபறியாகும். பணியில் எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றும். பெண்களுக்கு உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் தோன்றி மறையும். குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த வருமானம் வரும். ஜூன் 22 வரை புதிய இடம், வீடு, வாகனம் வாங்குவீங்க. எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் அதெல்லாம் உங்களுக்கு வரும். அதிலே ஒப்பந்தங்கள்லாம் கைக்கு வரும். வருமானம் பல வழிகளிலும் வர ஆரம்பிக்கும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி ராகுவிற்கு குருவின் பார்வை ஏற்படுறதுனால கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். கூட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பிரிந்து போன நண்பர்கள் மீண்டும் தேடி வருவாங்க. உங்கள் செல்வாக்கு உயரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். விவசாயிகளின் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பரிகாரம் வல்லப கணபதியை வழிபட்டோம்னா வாழ்வில் வளம் உண்டாகும். அடுத்தது பூரம். நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நன்மையான மாதம். லாபஸ்தானத்தில் ராசிநாதனும் ஞானகாரகன் குருவும் சஞ்சரிக்கிறதுனால எடுத்த வேலைகள் யாவற்றிலும் வெற்றிலாம் ஏற்படும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அரசு வழி முயற்சிகள் எல்லாம் சாதகமாக இருக்க போகுதுங்க. புதிய தொழில் தொடங்குவதற்காக மேற்கொண்ட வேலைகள் வெற்றியாகும். அதாவது சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால செலவுலாம் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும். ஜென்ம ராசிகளில் ஞான மோட்ச காரகன் கேதுவும் தைரிய வீரிய காரகன் செவ்வாயும் சஞ்சரிக்கிறதுனால மனசில் குழப்பம்லாம் அதிகரிக்கும். தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிட்டு வம்பை நீங்களே விலைக்கு வாங்கும் நிலை ஏற்படும். எதிர்பாராத பிரச்சனைகள் தோன்றி உங்களை சங்கடப்படுத்துங்க. அதே நேரத்தில் குரு பகவானின் பார்வை 3, 5, 7 இடங்களுக்கு உண்டாவதால் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. தைரியம்லாம் அதிகரிக்கும். என்ன வந்தாலும் அதை சமாளிக்கும் நிலை உண்டாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இழுபறியாக இருந்த விவகாரம் முடிவுக்கு வரும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக இருக்க போகுது. திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். விவசாயிகள் இந்த காலகட்டத்தில் கவனமாக செயல்படுறது நல்லது. பணியாளர்கள் வேலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும்.
பெண்கள் சிலருக்கு வயிறு சம்பந்தமான பாதிப்புகள்லாம் தோன்றி சங்கடப்படுத்தும். பின்னாளில் அது சரியாகும். பரிகாரம் ராமநாத சுவாமியை வழிபட்டோம்னா சங்கடங்கள் யாவும் மறையா. அடுத்தது உத்திரம் 1ஆம் பாதம். அதை பற்றி பார்க்கும் பொழுதே வெற்றி ஒன்றையே மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு யோகமான மாதம்தான். உங்கள் ராசிநாதனும் நட்சத்திர அதிபதியுமான சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால இதுவரை இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் போகும். தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். பணியில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். கடன் தொல்லை மறையும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக தவம் இருந்தவங்களின் ஏக்கம் தீரும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி ராகுவிற்கு லாபஸ்தானமான குருவின் பார்வை உண்டாவதனால நண்பரால் ஆதாயம் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன் வரும். எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தியாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். ஜென்ம ராசிக்குள் செவ்வாயும் கேதுவும் சஞ்சரிக்கிறதுனால செயல்களில் தடை நெருக்கடி ஏற்படும். மனக்குழப்பம் அடையும். இல்லாத ஒன்றை கற்பனை செய்து கொண்டு உங்களை நீங்களே சங்கடப்படுத்தி கொள்ள வேண்டியது வரும். உடல்நிலையில் சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறையுங்க. இளம் வயதினர் சிலருக்கு காதலால் பிரச்சனைகள் தோன்றும். வயசானவங்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புலாம் இனிமே விலக போகுதுங்க. ஆரோக்கியம் ஏற்படும். சிறு வியாபாரிகளுக்கு வருமானம்லாம் கூடும். பணியாளர்களின் நிலையில் முன்னேற்றம் ஏற்படுங்க.